குருவே சரணம். நிறைய பேர் மக்களை குழப்பி கொண்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போ, அந்த சாமியை கும்பிடு, அப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கூட்டம், விபூதி இப்படி வைக்காத, இந்த விரல்ல வைக்காத, அந்த விரல்ல வைக்காதுன்னு இப்படி ஒரு கூட்டம் குழப்புறது. ருத்ராட்சத்தை இந்த வயசுல போடு, அந்த வயசுல போடக்கூடாது, கல்யாணம் ஆனா போடக்கூடாது, அப்படி இப்படின்னு இப்படி ஒரு கூட்டம் குழப்புது. விளக்கை இப்படி பண்ணணும், அப்படி ஏத்தணும், இப்படி ஒரு கூட்டம் குழப்புது. மக்கள் அத்தனை குழப்பத்தையும் மீற முடியாமல் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுறாங்க. ஏதோ அவன் பாட்டுன்னு ஏதோ ஒரு விதியை வச்சுக்குவான், ருத்ராட்சத்தை போட்டுக்குவான், விளக்கை ஏத்திக்குவான், வழிபாடு செய்வான். ஆனா இந்த சேனல்ல அவன் இவன் எல்லாம் குழப்பி மக்களை ஒரு நிலையில விடுறதில்லை. ஐயோ தெய்வ குத்தாயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமான்னு குழப்பத்துல தான் மக்கள் இருக்காங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அது நேர்மையாக செய், பயப்பட தேவையில்லை. இறைவன் தெரியாதவர்களை தண்டிக்க மாட்டார். தெரிந்து தவறு செய்தால் முதலில் அதுக்கான கூறுகளை மற்றவர் வடிவத்தில் சொல்ல வைப்பார். தெய்வம் தண்டிக்குவதற்கு அல்ல. எப்பவுமே தெய்வம் தண்டிக்காது யாரையும். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. விபூதி எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கங்க. முதல்ல விபூதி வைங்க, சரியா? ருத்ராட்சம் யாரு வேண்டுமானாலும் போட்டுக்கங்க, யாரு வேண்டுமானாலும் போட்டுங்க. முதல்ல ருத்ராட்சம் போடுங்க. விளக்கை எங்க வேண்டுமானாலும் ஏற்றுங்க, சரியா? விளக்கை இங்கதான் இல்லை, அதோடைய தன்மை பகுதி கிழக்கு நோக்கி இருக்கட்டும். எங்க வேணாலும் விளக்கை ஏற்று, வழிபாடு சிறப்பாகட்டும். தன்னுடைய இல்லத்தை கோவிலாக்குங்கள், தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவனாக்குங்கள். அது போதுமானது. எந்த ஊரில் தெய்வம் என்று தேடி செல்வதை விட தன்னுடைய வீட்டையே தெய்வமாக்கி கோவிலாக்கி தனக்குள் இருக்கும் மனசாட்சியே தெய்வமாக்குங்கள். மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆண்டவன் உங்களோடு தான் இருக்கிறான், உங்க கூடவே அருகினிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அது தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறது இவ்வுலகம். பிரதோஷ நாள்ல அங்க அடிச்சு புடிச்சு போய் அப்படியே சாமி கும்பிட்றவங்களால டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பச்சரிசியும் வெள்ளத்தையும் இடிச்சு லிங்க உருவத்தை செய்து வீட்டில் வழிபாடு செய்தால், பிரதோஷமானாலும் சரி, சரியா, சிவராத்திரி ஆனாலும் சரி, பௌர்ணமி அமாவாசை ஆனாலும் சரி, இதுபோல வழிபாடை செய்து அதை எடுத்து கொண்டு போய் நாட்டு பசுமாடுக்கு ஊட்டி விட்டால் உன்னுடைய முற்பிறவி தோஷமும் முன்னோர்களுடைய சாபமும் சுத்தமாயிரும். இப்படி எளிமையா வீட்டுக்குள்ளே செய்தால் பரம்பொருள் உனக்குள் இருக்கும். இது உத்தம சத்தியம். எதையும் தெரிந்ததாக சொல்வர்களிடத்தில் எல்லாம் தெரிதல் ஆகாது. தெரியாதே என்று சொல்பவரிடத்திலும் எதுவும் தெரியாமல் இருக்காது, சரியா? உள்ளது உள்ளங்கை அளவென்றும் எதையும் எந்த இடத்திலும் ஒப்பிட முடியாது. அவரவருக்குன்னு ஒரு தனி கணக்கு இருக்கும். அந்த கணக்குக்கு நீ எதுக்கு போற? உனக்குள் ஒருவனை குருவாக்கு, அந்த குரு சொல்வதை வடிவமாகு, அதையே எண்ணமாக்கி செயல்பாடுக்கு கொண்டு போ. அது இதுன்னு யோசிக்காது. உனக்கு எது பிடிக்குதோ அது தைரியத்தோட தன்மையோடு நேர்மையோடு செய். ருத்ராட்சம் போடணும்னு பிடிக்குதா போடு. அதை போட்டுட்டு கறி சாப்பிடக்கூடாது, ஆண் பொண்ணு இருக்கக்கூடாது, குடிக்க கூடாது, எதுவும் இல்லை, எல்லாம் செய். விபூதி எரிந்த சாம்பல், அது தீட்டு தடக்கே கிடையாது. எந்த நேரத்தில் உனக்கு தோணுதோ விபூதி வை, எந்த விரல்னாலும் வை, முதல்ல வை, சரியா? அதுக்கப்புறம் சிவம் உணர்த்தும். வீட்டில் விளக்கு எங்க வேண்டுமானாலும் வை. கார்த்திகை தீபத்துக்கு வச்சிருப்பில்ல, எங்க வேண்டுமானாலும், அது மாதிரி எங்க வேண்டுமானாலும் வை. கிழக்கு நோக்கி தீபம் ஜோதி தெரியட்டும், வை. புரியுதா? எங்க வேண்டுமானாலும் வை.
விளக்க. ஒன்றும் கவலைப்படாது. சூரியன், விடிய கால சூரியன் வீட்டில் படும்படி வாசல் வைத்து பழகுங்கள். சரியா? எல்லாம் நல்லது நல்லதாகவே நடக்கும். நல்லவர்களுக்கு, தீயவர்களுக்கும் நல்லது நடக்கும். ஆனால் அது கடுமையாக பின்னாடி தாக்கல் செய்யும். ஒன்றும் பயப்படாதீங்க. உலகத்தில் கடவுள் என்பது உனக்குள் தான் இருக்கிறான். குருவே சரணம்.